Hi friends, welcome to Yuva's Kitchen. Yuva's Kitchen channel இது வரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பட்டனை press பண்ணுங்க. கூடவே இருக்கிற bell ஐகானையும் மறக்காம press பண்ணுங்க. டொமேட்டோ சாஸ் பண்றதுக்கு டார்க் ரெட் கலரா இருக்கிற நல்ல பழுத்த தக்காளி பழமா எடுத்துர்க்கறேன். இங்க நான் 1/2 kg தக்காளி பழம் எடுத்துர்க்கேன். டொமேட்டோவை 4 ஸ்லைஸா பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத பிரஷர் குக்கர்ல ஆட் பண்றேன். இது கூட 1/4 கப் போல தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ்ல வெச்சிரேன். 2 ல இருந்து 3 விசில் வரைக்கும் விடுறேன். அடுத்து 3 விசிலுக்கு அப்புறமா பிரஷர் ரிலீஸ் ஆகி இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பவுல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கறேன். 1/4 கப் போல மிக்ஸர் ஜார்ல தண்ணி ஆட் பண்ணி அதை உள்ள ஊத்துறேன். தக்காளி பழத்தோட தோல் விதை இல்லாம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத ஒரு panல ஊத்துறேன். இது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லயே கொதிக்கட்டும். இப்போ தண்ணி எல்லாம் சுண்டி ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணுங்க. அடுத்து salt தேவையான அளவு நான் இங்க 1/4 டீஸ்பூன் ஆட் பண்றேன். 4 ல இருந்து 5 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்றேன். ஹோம்மேட் சாஸ்ல எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கலரும் இல்லாம இருக்கணும்ங்கறதுக்காக நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். இதுல 2 டீஸ்பூன் போல வினிகர் ஆட் பண்றேன். preservative பர்பஸ்க்காக வினிகர் ஆட் பண்றேன். சாஸ் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணலாம். சாஸோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் எடுத்து விடுறேன். இது தண்ணியாக ஓடாமல் அப்படியே ஸ்டிஃபாக நிற்குது. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இந்த சாஸ் சூடு ஆறுனதும் ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இதை 2 ல இருந்து 3 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஃபுட் கலரும் இல்லாமல் இவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக கெச்சப்பை வீட்லேயே ரெடி பண்ண முடியுது. இந்த டொமேட்டோ சாஸை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸ், கட்லெட், சமோசா அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸுக்கு சைடாக யூஸ் பண்ணலாம். இந்த டொமேட்டோ சாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யுவாஸ் கிச்சன் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன்.